உனக்காக ஒரு கவிதை என்ற படத்தின் மூலம் திரைத்துறையில் நடிகராக அறிமுகமானவர் ஸ்ரீனிவாசன். அக்குப்ரெஷர் மருத்துவரான இவர் தொடர்ந்து நீதானாவன், மண்டபம் உள்ளிட்ட படங்களில் நடித்தார். 2011ஆம் ஆண்டு வெளியான லத்திகா என்ற படத்தை தயாரித்து ஹீரோவாக நடித்திருந்தார். 2013ஆம் ஆண்டு சந்தானம் மற்றும் சேது ஆகியோருடன் கண்ணா லட்டு தின்ன ஆசையா படத்தில் நடித்த பவர் ஸ்டார் ஸ்ரீனிவாசன் மிகவும் பிரபலமானார். அதன் பிறகு ஐ உள்ளிட்ட பல படங்களில் காமெடி கதாபாத்திரத்தில் நடித்தார். 2010ஆம் ஆண்டு வாக்கில் கோடிக்கணக்கான ரூபாய் கடன் பெற்று தருவதாக கூறி பலரிடம் பண மோசடி செய்த விவகாரத்தில் பவர் ஸ்டார் ஸ்ரீனிவாசன் மீது வழக்குகள் பாய்ந்தது. அவ்வாறு பணத்தை வாங்கிய நபர்களுக்கு வங்கியில் பணம் இல்லாமல் காசோலை கொடுத்து அது தொடர்பான நீதிமன்ற வழக்குகளும் பவர் ஸ்டார் சீனிவாசன் மீது நிலுவையில் உள்ளது. இந்த நிலையில் பண மோசடி வழக்கில் நடிகர் பவர் ஸ்டார் சீனிவாசனை டெல்லி பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்தனர். கடந்த 2013ஆம் ஆண்டு 1000 கோடி ரூபாய் கடன் பெற்று தருவதாக கூறி 5 கோடி வாங்கி பண மோசடி செய்த புகாரில் பவர் ஸ்டார் சீனிவாசனை டெல்லி போலீசார் கைது செய்தனர். குறிப்பாக பிப்ரவரி 2010இல் ஹென்ரி லால் ரெம்சங்கா, தீபக் பங்கா, அனில் வர்ஷ்னே மற்றும் ராமானுஜ் முவ்வாலா ஆகியோர் ப்ளூ கோஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் லிமிடெட் நிறுவனத்திற்கு கடன் வாங்கி தருவதாக கூறி மோசடி செய்துள்ளார். அதுவும் பாபா ட்ரேடிங் என்ற நிறுவனத்தின் மூலம் போலியாக நிறுவனம் ஒன்றை காண்பித்து பணம் ஃபைனான்ஸ் செய்வதாக கூறி ஏமாற்றியதாக பவர் ஸ்டார் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர் மீது கைது நடவடிக்கை பாய்ந்துள்ளது. 5 கோடி ரூபாய் பணத்துக்காக பாபா ட்ரேடிங் நிறுவனத்திலிருந்து தனது பெயருக்கும் மனைவி பெயருக்கும் மாற்றியதும் தெரிய வந்துள்ளது. நீதிமன்றத்தில் 10 கோடி ரூபாயை தருகிறேன் என கூறிக்கொண்டு 2013ஆம் ஆண்டு ஜாமீனில் வெளிவந்த பவர் ஸ்டார் சீனிவாசன் 3.5 லட்சம் பணத்தை மட்டும் கொடுத்துவிட்டு தலைமறைவானதாக டெல்லி போலீசார் தெரிவித்தனர். 2016ஆம் ஆண்டு வழக்கு விசாரணையில் குற்றம் சாட்டப்பட்டவராக அறிவிக்கப்பட்டு 2017ஆம் ஆண்டு மார்ச் மாதம் மீண்டும் பவர் ஸ்டார் சீனிவாசன் கைது செய்யப்பட்டார். மறுபடியும் தலைமறைவான பவர் ஸ்டார் சீனிவாசனுக்கு 2018ஆம் ஆண்டு விசாரணைக்கு முறையாக ஆஜராகாததால் 2வது முறையாக குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டார். நீதிமன்றத்தால் 2 முறை குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட நிலையில் டெல்லி போலீசாரால் சீனிவாசன் கைது செய்யப்பட்டுள்ளார். மோசடி செய்த பணத்தை திரைப்படம் சொந்த செலவுக்காக பவர் ஸ்டார் பயன்படுத்தி வந்ததாகவும் கூறப்படுகிறது. சென்னை வானகரத்தில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் பவர் ஸ்டார் சீனிவாசனை டெல்லி போலீசார் கைது செய்து டெல்லிக்கு அழைத்து சென்றனர். சென்னையில் நடிகர் பவர் ஸ்டார் சீனிவாசன் மீது மத்திய குற்றப்பிரிவில் 6 வழக்குகள் நிலுவையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.